கரிகாலனை கொண்டவர் சிக்கிக் கொண்டார்கள். சேரநாட்டில் இருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் அவனுடைய சகோதரர்களும் நாம் இப்பொழுதே சென்று அவர்களின் தலைகளை அறுத்து தொங்கவிடலாமா? சின்னமான புலிகளுக்கு அவர்களை இரையாக்கலாமா? அவர்களின் தலைகளை யோனியின் காலடி கொண்டு மிதித்து நசுக்கலாமா? இன்று முதல் முறையாக பதவி ஏற்றீர்கள். ஆரம்பிக்க வேண்டாமே. அவர்கள் இன்றோடு அழிந்து விட்டார். அவர்களுக்கான தண்டனையாக இருக்கிறார். அவர்கள் சொத்துக்கள் அனைத்தையும் முடக்கி இந்த மண்ணில் தான் வாழ்ந்தார்கள் என்ற அடையாளத்தை அடியோடு அழித்து அகதிகளாக நாடு கடத்த உத்தரவிடுகிறேன். அமைச்சரே, முதலில் அதை நிறைவேற்றுங்கள். மக்களுக்கான நலத்திட்டம் ராஜராஜேஸ்வர உடையா பெரும் கொண்டாடும் எனும் மக்கள் வங்கியை ஏழை எளிய மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. அத்தோடு சாகா உருவா பேராடு என்ற திட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறது. அத்தோடு வரப்பயிர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் போல் உயர்வான் என்று ஔவையாரின் வாக்கிற்கு இணங்க நம் பாட்டன் முதலாம் பராந்தக சோழன் எனும் வீரநாராயணன் 7 மைல் நீளமும் 2.5 மைல் அகலமும் கொண்ட ஒரு ஏரியை வெட்டி அதற்கு வீரநாராயணன் ஏரி என்று பெயர் சூட்டினார். மாமன்னன் கரிகால சோழனோ வருங்கால சந்ததியரின் விவசாயத்தை மனதில் கொண்டு கல்லணை கட்டினார். அமைச்சரே, நாம் இறுதியாக வெட்டி முடித்திருக்கும் கபிநாடு ஏரியையும் சேர்த்தால் இதுவரை நாம் 2000 ஏரிகளை வெட்டி இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் அந்த ஏரிகளை எல்லாம் எவ்வளவு தூர்வாரி எம் மக்களுக்கெல்லாம் நீர் கொடுக்கிறாரோ அவர்களின் பாதங்களை என் தலை மீது தாங்கி சேவகம் செய்யும். அண்ணா, நாங்கள் உரைத்ததை கல்வெட்டாக கும்மிடிக்கும்பியில் பொறித்து வைத்து விடுகிறோம். அதை படித்த பிறகாவது நமது நாட்டு மக்கள் ஏரிகளை மூடாமல் பாதுகாக்கட்டும். நீர் மேலாண்மையை மேம்படுத்துவது மட்டுமல்ல இந்த அரசின் நோக்கம். நம் அரசாங்க உத்தியோகத்தில் உயர் பதவிகளில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் அதிகாரச்சிகளும் நியமிக்கப்படுவார்கள். நமது ஆட்சியில் அப்படி என்றால் அரசு பதவியில் பெண்களா? நம் நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்த பெண்களால் முடியும். அவர்கள் எந்த விதத்திலும் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல. அதற்கு சாட்சியாக இதோ என் அக்கையா குந்தவை நாச்சியாரை இங்கு